ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் தர்ஷினி ஃப்ரம் வினியூகாஷ்னி ஏஜென்சிஸ். நம்ம ஷோரூம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா காந்திபுரம் சிவானந்த காலனியில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு விசி கூலர்ஸ் செஸ்ட் கூலர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ. ஆன்லைனில் செக் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்துட்டு எங்கே கமர்ஷியலுக்கு கூலர் வாங்குறதுன்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ நல்ல ஒரு ஆப்ஷனலாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூஸ்டர் பிராண்டில் ஸ்டார்டிங் லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்க செஸ்ட் கூலர் பார்ப்போம். மாடல் நேமு BC250D, லிட்டர் கெப்பாசிட்டி 225 லிட்டர்ஸ் வரும். இதோட டெம்பரேச்சர் வந்து 2 to 8ல் வந்துட்டு உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்னா இப்போ ஒன்ஸ் கூலிங் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அப்படி நீங்கள் டோர் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ தான் நியூவாக வந்துட்டு கூலிங் ஆகிறதுக்கு கட் ஆஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு நாளைக்கு இதில் 2 to 3 யூனிட் கரண்ட் செலவாகும். பார்க்குறதுக்கே ப்ரீமியம் லுக்கில் இருக்கிற இந்த பூஸ்டரோட சில்லர் நமக்கு ஓப்பன் பண்ணோம்னா நல்ல ஒரு லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. ஃபேன் பாருங்க மேலே ஓடிட்டு இருக்கு. இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு கூலிங் ஆகும். இதில் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அதில் ரேக்கு 4 ரேக்ஸ் வருது உங்களுக்கு. இது வந்துட்டு ஹோம் ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் யூஸ் ஆகும். கீழே ரேக் பாருங்க, இப்படி அட்ஜஸ்டபிள் பண்ணி வச்சுக்கலாம். 4 ரேக்கையுமே உங்களுக்கு இப்போ பாட்டில் வைக்கிறீங்க இல்லை பால் பக்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இந்த கீழே இருக்கிறது கீழே பாருங்க புஷ் கொடுத்துருக்காங்க. வீல் வராது, புஷ் வரும். அந்த மேலே இருக்கிறது அதுதான் கம்ப்ரெசர் ஓடுற அந்த காற்று வந்து வெளியில போறதுக்கானது. இந்த மிஷினில் மேலே போர்டு லைட் கொடுத்துருக்காங்க. கீழே சுவிட்ச் வரும். உங்களுக்கு வேணுன்றப்போ போர்டு லைட் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்றப்போ போர்டு லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்கள் மிஷின் வைக்கிறீங்க ஒரு பிளேஸில் அப்படின்னா உங்களுக்கு 3 சைடு வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு வந்துட்டு வைக்கணும். ஏன்னா வெளியில் வந்து அந்த ஏர் போகிறதுக்கான வழி இருக்கணும். இதில் என்னென்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலே 4 ரேக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் மளிகை கடைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 4 ரேக்கில் வந்து 4 ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். மேலே வாட்டர் பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸு, மாவு பாக்கெட்டு, பால், தயிர், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு சாக்லேட்ஸும் வச்சுக்கலாம். இப்போ சம்மர் சீசன்லலாம் உங்களுக்கு தண்ணி வந்து உள்ள ஸ்வெட்டிங் ஆகுற மாதிரி இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் ஆகுறதுனால. அதே வந்து இந்த ரெய்னி சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள லைட்டாக தண்ணி ஸ்வெட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி கீழே ஸ்வெட் ஆகி அந்த கீழே இருக்க ஹோல் வழியாக வெளியில் தண்ணி டிஸ்போஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அதனால இந்த மிஷின் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சின்ன கெப்பாசிட்டியில் உங்களுக்கு